ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்கன் பிரியாணியை செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் இங்கே 4லேருந்து 5 பேருக்கு அளவு கூடிய சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நான் இங்கே 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை போட்டு ஊற வைக்க போகிறேன், தண்ணியை போட்டு. இப்போது ரொம்ப நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும்னு கிடையாது. சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகிற வரைக்கும் ஊற வச்சா போதும். நான் இங்கே 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு அரை கப்பு தயிர், கொஞ்சம் மஞ்சள், அதோட மல்லி, கரம் மசாலா பவுடரு, கொஞ்சம் ஜீரகம் தூள், அதோட பெப்பர் தூள் போட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடரை போடுறேன். இது வீட்லேயே செஞ்சது. அதோட நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கை அளவு மின்ட்டு புதினாவை போடுறேன். அதோட ஒரு கை அளவு கொத்தமல்லி கீரையை சாப் பண்ணிட்டு போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வைக்கணும். இப்போது நான் இங்கே பெரிய பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறேன். பாட்டம் கொஞ்சம் திக்காக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் நெய் மட்டும் எண்ணெயை போட்டு பிரியாணிக்கு போடக்கூடிய ஹோல் ஸ்பைசஸை போடுறேன். போட்டு நான் இங்கே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு போடுறேன். பாருங்கள், நீளமாக கட் பண்ணிட்டு போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பிரியாணி நிறைய வகத்தில் செய்வாங்க. அம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தம் பிரியாணி, இப்படி நிறைய விதங்கள் இருக்குது. நான் இங்கே இன்ஸ்டண்ட்டில் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு ஊற வைக்கணும்னு கிடையாது, மேரினேட் பண்ணிட்டு அப்படியே போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரியாணி செய்கிறதுக்கு, கை ஆட்டுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் இங்கே 4 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணிட்டு போடுறேன். போட்டு மூடிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா மூடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இன்னொரு ஃப்ளேமில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு தண்ணி சூடாகிறதுக்குன்னு விடலாம். ஏன்னா பிரியாணி சீக்கிரமாக ஆகும். அதனால் நான் இன்னொரு சைடில் தண்ணியை சூடாகிறதுக்குன்னு பாயில் ஆகிறதுக்குன்னு விட்டுருக்குறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் விட்டுருக்கு, பார்த்திங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 5 கப் அளவுக்கு தண்ணியை போடுறேன். சுடு தண்ணியை போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் சிக்கன்னு பிரியாணி பண்ணுறதா, சிக்கன்னு இல்லை மட்டனா எந்த பிரியாணி வேணாலும் இருக்கட்டும், செய்கிறதா இருந்தால் இன்னொரு சைடில் சுடு தண்ணிக்குன்னு வச்சுருந்தா சீக்கிரமே பிரியாணி ஆயிரும். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே லெமனை போடுறேன். லெமன் ஜூஸை போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் செய்யணும். உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். நான் இங்கே ஒரு வாட்டி செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிட்டு உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சோண்டு போட்டு ரைஸை போடலாம். எனக்கு கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நான் அரிசியை போட்டு ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் செய்யணும். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வரதா இருந்தால் சீக்கிரமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு வைக்கலாம். சட்டுப்புட்டுன்னு தயாராகிடும். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை பேக் பண்ணணும். நல்லா பேக் ஆனதும் ஒரு வாட்டி எடுத்து நல்லா மெலிசாக நிதானமாக மிக்ஸ் செய்யணும். ஏன்னா ரைஸுக்கு எல்லா மசாலாவும் ஒட்டணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி மெலிசாக மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் தம் பண்ணுறதுக்குன்னு விடலாம். தம் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. கீழே தவாவை வச்சு மேலே பிரியாணி ஹேண்டியை வச்சு அப்படியும் தம் பண்ணிடலாம். நான் இங்கே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் கட்ட போகிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் தம் பண்ணுறதுக்குன்னு விடணும். 10 நிமிஷம் ஆன பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் அப்படியே வைக்கணும். அப்படியே வச்சதும் எடுத்தால் பாருங்கள், இந்த மாதிரி சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராகிடும். சுட அப்படியே சர்வ் பண்ணால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி சுட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்ஸ்டண்ட்டாக தயாராகிரும். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய். என்ஜாய் பண்ணுங்கள்.